ஓலா ஊபர் கட்டண கொள்ளைக்கு முடிவா? பாரத் டாக்ஸி மூலம் மத்திய அரசு அதிரடி. இன்றைக்கு நகரங்களில் பயணம் ஒரு தேவையா அல்லது ஒரு போராட்டமா? ஓலா, ஊபர், ராபிடோ இந்த 3 பெயர்களையும் கேட்டாலே பலருக்கு நினைவுக்கு வருவது அந்த கட்டணம். மழை வந்தால், டிராஃபிக் அதிகமானால், ஆஃபீஸ் நேரம் என்றால் ஒரே பயணத்துக்கு இரட்டிப்பு மும்மடங்கு கட்டணம். இதற்கு முடிவா? இந்த இடத்தில்தான் மத்திய அரசின் புதிய அறிவிப்பு நேரடியாக மக்களின் கவனத்தை ஈர்க்கிறது. முக்கிய அறிவிப்பு என்ன? மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் தெளிவாகச் சொன்னார். ஓலா, ஊபர் போன்ற டாக்ஸி செயலிகளில் உச்ச நேரங்களில் கட்டண உயர்வுக்கு ஒரு வரம்பு விதிக்கப்படும். அதாவது, மாநில அரசு நிர்ணயித்த அடிப்படை கட்டணத்தை 2 மடங்கிற்கு மேல் வசூலிக்க முடியாது. இதுதான் முதல் முக்கிய மாற்றம். டைனமிக் பிரைசிங் இனி எப்படி? இதுவரை டிமாண்ட் அதிகம் என்ற பெயரில் கட்டணங்கள் எப்படியும் உயர்ந்தது. இப்போது குறைந்த நேரங்களில் அடிப்படை கட்டணத்தை விட 50% குறைவாக கூட வசூலிக்க அனுமதி. உச்ச நேரங்களில் அதிகபட்சம் 2 மடங்கு மட்டுமே. முழுக்க முழுக்க எல்லையில்லா கட்டணம் என்ற நிலைக்கு இனி சட்டப்படி இடமில்லை. இதற்கு சட்ட அடிப்படை? இதற்காக அரசு வெளியிட்டிருப்பது மோட்டார் வாகன ஆக்ரிகேட்டர் வழிகாட்டுதல்கள் 25. இந்த வழிகாட்டுதல்கள் சொல்வது 3 விஷயம். 1. பயணிகளின் பாதுகாப்பு. 2. ஓட்டுநர்களின் நலன். 3. கட்டண ஒழுங்குமுறை. இது கடுமையான கட்டுப்பாடு அல்ல, ஆனால் யாரும் யாரையும் சுரண்டக்கூடாது என்ற லேசான ஆனால் தெளிவான கட்டமைப்பு. இன்னொரு பெரிய அறிவிப்பு, பாரத் டாக்ஸி. இங்கேதான் விஷயம் சாதாரணமாக இல்லை. மத்திய அரசு ஒரு புதிய செயலியை அறிவிக்கிறது. அது பாரத் டாக்ஸி. இது தனியார் நிறுவனம் அல்ல, கார்ப்பரேட் ஆக்ரிகேட்டர் அல்ல, ஓட்டுநர் உரிமையாளர் கூட்டுறவு மாடல். அதாவது, டாக்ஸி ஓட்டுநர்களே இந்த செயலியின் உரிமையாளர்கள். பாரத் டாக்ஸி எப்படி இயங்கும்? இந்த செயலி சஹகார் டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் என்ற பெயரில் செயல்படும். இதில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் முக்கிய பங்கு. பல மாநிலங்களுக்கு பொருந்தும் ஒரே செயலி. ஓட்டுநர் சேர்க்கை தொடங்கிவிட்டது. தொழில்நுட்ப மேம்பாடு நடக்கிறது. இது ஒரு ட்ரையல் அல்ல, ஒரு மாற்று மாடல். ஓட்டுநர்களுக்கு என்ன லாபம்? இங்கேதான் இந்த அறிவிப்பின் உண்மையான தாக்கம். ஓட்டுநருக்கே சொந்தமான வாகனம் என்றால் பயண கட்டணத்தில் குறைந்தது 80% ஓட்டுநருக்கே. ஆக்ரிகேட்டருக்கு சொந்தமான வாகனம் என்றால் ஓட்டுநருக்கு குறைந்தது 60%. இன்றைக்கு பல செயலிகளில் கமிஷன் பெயரில் ஓட்டுநர்கள் இழப்பது எவ்வளவு என்று அவர்களுக்குத்தான் தெரியும். இந்த மாடல் அந்த சமநிலையை மாற்றுகிறது. டெட் மைலேஜ் கட்டணம் இனி இல்லை. இதுவரை டாக்ஸி வருவதற்கே கட்டணம். இனி பயணியை எடுக்கும் இடத்திற்கு 3 கிலோமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அதற்கு கட்டணமில்லை. பயணியின் தொடக்கம், முடிவு இந்த 2 இடங்களுக்கு மட்டும்தான் கட்டணம். இது ஒரு சிறிய வரி போல தெரிந்தாலும் மக்களுக்கு பெரிய நிம்மதி. மாநில அரசுகளின் பங்கு? இந்த வழிகாட்டுதல்களின்படி ஆக்ரிகேட்டர்களுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரம் அந்தந்த மாநில அரசுகள். அதாவது, மத்திய அரசு ஒரே மாதிரி விதிகளை அமைக்கிறது, அமல்படுத்துவது மாநிலங்கள். இதனால் உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப கட்டுப்பாடு சாத்தியம். இது யாருக்கு சாதகம்? பயணிகளுக்கு கட்டண அதிர்ச்சி குறையும். ஓட்டுநர்களுக்கு வருமான நிலைத்தன்மை. அரசுக்கு சந்தை ஒழுங்குமுறை. தனியார் செயலிகளுக்கு கட்டுப்பாட்டிற்குள் போட்டி. இதில் தோல்வியடைவது யார்? அளவுக்கு மீறிய சுரண்டல் மாடல். ஒரு பெரிய கேள்வி. பாரத் டாக்ஸி, ஓலா, ஊபர் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு உண்மையான சவாலாக மாறுமா? அது எவ்வளவு வேகமாக விரியும்? தொழில்நுட்பம் எவ்வளவு நம்பகமாக இருக்கும்? மாநிலங்கள் எவ்வளவு ஆதரிக்கும்? இதில்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு. மாற்று வழி ஒன்று இப்போது அதிகாரப்பூர்வமாக வந்துவிட்டது. முடிவில், இது ஒரு செயலி செய்தி அல்ல. இது நகர்ப்புற வாழ்க்கையின் நாளாந்த பிரச்சினைக்கு அரசியல் பதில். பயணம் என்பது பிரீமியமாக கூடாது, அடிப்படை வசதியாக இருக்க வேண்டும். இந்த அறிவிப்பு அந்த திசையில் ஒரு முதல் படி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரத் டாக்ஸி வெற்றி பெறுமா அல்லது பழைய செயலிகளே மேலோங்குமா? உங்கள் கருத்தை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நேரடி தாக்கம் கொண்ட செய்தி ஆழமான விளக்கங்களுக்கு தமிழன் ஐக்கிம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. Like and subscribe.